ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்லேயே பிரக்யாவை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அவள் தான் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளையா அந்த சாரியை பார்த்ததுலேருந்து. இந்த சைடு அவையும் காலில் வந்து பேசிகிட்டு இருக்கா. மேடம் உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே, எதுக்கும் பயப்படாதீங்க, வாழ்க்கைன்றது நிறைய விஷயத்த பார்க்கக்கூடியதான், இதுக்கே பயந்தா எப்படி, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. உங்கள் மூச்சை வந்து வேகமாக இழுத்து அப்புறம் வெளியே விடுங்க, இதே ரிப்பீட்டடாக பண்ணுங்க, உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும் வந்து இவன் சொல்ற மாதிரியே வந்து பிரீத் இன் பண்ணி அவுட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பெட்டரா ஃபீல் ஆகுது. நீங்க எப்போ பயந்தாலும் இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி நம்ம அவையும் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வெளியே இருந்து யாரோ பிரக்யாவை கூப்பிடுறாங்க. அப்பதான் அவளும் டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி அபியை வந்து பாக்குறா வீடியோ காலில். அவனும் வந்து அவளை பார்த்துட்டு அவள் ஒரு மாதிரி அழுத மாதிரி பயந்த மாதிரி இருக்காளே, அதை பார்த்துட்டு சாரி மேடம் நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. இங்கே இந்த பொம்மலாட்டம் பண்ணவரும் வந்துட்டு என் ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி அபிட்ட கேட்டுட்டு இருக்கான். இருங்க அவங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்க, நான் திரும்பி ஃபோன் பண்ணி சாரி கூட கேட்டுக்கிறேன், ஒருவேளை என்னால் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஃபோன் பண்ணுறதுனால தான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையாகவே இருக்கும், முதல்ல ஃபோன் பண்ணுறது எழுதுங்க, என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் ஃபோனை பிடிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே வந்து அபி ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறத வந்து தம்பி பார்த்துப்போம் போல, என்னன்னா லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அபியே கலாய்ச்சிட்டு இருக்கான். இங்கே பிரக்யாவும் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதான் அவன் சொன்னா அம்மா வந்து சாரீ கொடுத்துருக்காங்க, நான் அதை எப்படி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறா. அதாவது அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல், அதனால அவள் ஃப்ரெண்டு அவளை கட்டி பிடிச்சி ஆறுதல் பற்றிட்டு இருக்கா. அப்படியே இங்கே நம்ம அபியோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு தான் வந்து மெமரி லாஸ் ஆயிருக்கும் இல்லையா, அதனால அவங்க அம்மா அவங்க தலையிலேருந்து ஒரு ரோஸ் எடுத்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பாக்கெட்டில் வைக்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் புதுசுலாம் நான் இப்படி தான் வந்து என் தலையிலேருந்து பூ எடுத்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸில் நான் வச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு தான் மெமரி லாஸ் இல்லையா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆகுது. அவரும் போய் கண்ணாடியில் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது போல. திரும்பி அந்த ரோஸ் எடுத்து அவங்க தலையிலே வச்சு விட்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, கல்யாணத்தப்போ இதே மாதிரி தான் நீ ரோஸ் எடுத்து என் ட்ரெஸ்ஸில் வச்ச, நான் அதை திரும்பி எடுத்து உன் தலையிலே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அம்மாவே சொல்லிடுறாங்க சுதா அப்படின்ட்டு. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே இங்கே பிரக்யா வீட்டில் தான் காட்டுறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல, அதாவது தங்கச்சிக்கு நீங்கள் என்கேஜ்மெண்ட் இல்லையா, அதனால வந்திருப்பாங்க போல. பிரக்யாவோட அம்மாவும் ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரக்யா வந்து ரெடி ஆகிட்டு வந்திருப்பா. அதாவது அவங்க அம்மா கொடுத்த சாரி கட்டாமல் ஒரு சல்வார் மாதிரி போட்டிருப்பா போல. அதை பார்த்து சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன இது உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ இப்படி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து ஒருத்தங்க வந்துட்டு அவன் தங்கச்சியோட மாமியார் கிட்ட வந்து இவ யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் வந்து இது பொண்ணோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் அந்த போபாலில் வாழ்ந்தவள்லையே, இவளை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு ஏதோ தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ வந்து தங்கச்சியோட மாமியார் காதில் ஏதோ ஓதிட்டு இருக்காங்க போல. அதை கேட்டு அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. உடனே தங்கச்சியோட மாமியார் வந்துட்டு இது தங்கச்சியோட ஃபங்க்ஷன் தானே, தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கே அக்கா வந்து இப்படி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா எப்படி, எங்கள் சைட்லலாம் வந்து கிராண்டாக சாரி தான் கட்டுவாங்க, இங்கே என்ன இவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்து மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆகுறாங்க, என்னடா அவ இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரக்யாவோட அப்பா வந்து சரி சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறாரு. அதனால பிரக்யாவோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும் வந்து பிரக்யா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணியிருக்கேன்னு, உனக்கு சாரி தானே கொடுத்தேன், எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பிரக்யாவோட ஃப்ரெண்டும் நீ எதுக்கு அமைதியாக இருக்க, எல்லாம் உண்மையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் வந்து இல்லை இல்லை இது என்னோட தங்கச்சியோட ஃபங்க்ஷனு, இங்கே வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை, இது வந்து சந்தோஷமான ஃபங்க்ஷன், சந்தோஷமாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவள் கஷ்டத்தை அவளுக்குள்ளே வச்சுக்கிறா. அவளும் ஏதோ ஒரு லெட்டர் பற்றி கேட்குறா. அதாவது உங்கள் அப்பா அம்மா அந்த லெட்டர் படிச்சிருப்பாங்களே, இரு நான் போய் உன் தம்பிகிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. அமைதியாரு, ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவையோட வீட்லேயும் கிராண்டாக ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போல். அதாவது இங்கேயும் ஃபங்க்ஷன் அங்கேயும் ஃபங்க்ஷன், ரெண்டு இடத்துலையும் பொம்மலாட்ட ஷோ தான் நடக்க போகுது போல். இங்கே பிரக்யாவும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் என் தங்கச்சியோட காதல் கதையை வந்து இந்த மாதிரி பொம்மலாட்டத்தில் நான் காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு அவையும் சொல்லிட்டு இருக்கா, இந்த காதல் ஜோடிகளோட கதையை வந்து நான் பொம்மலாட்டத்தில் போட்டு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணியிருப்பான் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு வந்து பழசெல்லாம் மறக்காதபடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த செட்டப் எல்லாம் அவன் பண்ணியிருப்பான் போல. அதை அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அபியோட அத்தை வந்து சிரிங்கன்னா நல்லா சிரிங்க, இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கூத்தே இருக்குன்ற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப என்னத்த பிரச்சனை பண்ணி வச்சிருப்போம்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. இங்க ரெண்டு இடத்துலயும், அதாவது ரெண்டு வீட்லயும் பொம்மலாட்டம் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பிரக்யா வந்து உங்க கதையை சொல்லிட்டு இருக்கும் போது வந்து அந்த ரெண்டு பொம்மையோட நூல் வந்து சிக்கிக்குது போல. அவனும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. மொத்த குடும்பமும் பதட்டமா பாக்குது, எப்படியாவது சரி பண்ணிருமா அப்படின்ற மாதிரி. அவளும் எவ்வளோ ட்ரை பண்றான்னா முடியல. இதை பார்த்து தங்கச்சியோட மாமியார் வந்து இதோ கெடுத்துட்டால மொத்தத்தையும் அப்படின்ற மாதிரி அவளை வந்து பேசுறாங்க. எங்க அவி வீட்லயும் காட்டுறாங்க, அங்கேயும் பொம்மலாட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்ப வந்து அந்த பொம்மலாட்டம் வாசிக்கிறவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு.
இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. இவங்க வீட்ல பெரிய மகள்னு ஒருத்தி வந்தா. அவ வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டா. அதனால தான் வந்துட்டு இந்த மாரி அபியோட அப்பாவுக்கு வந்து அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மலாட்டத்து மூலியமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாய்ங்க. இத கேட்டு மொத்த குடும்பம் அதாவது வந்து கெஸ்ட் எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாரி அபியும் குழப்பத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க தங்கச்சியோட மாமியாரும் பிரக்யாவை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது மூத்தவங்களா பிறந்தவங்க தான் எல்லார் வீட்லயும் பெருமை சேர்ப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா இவ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு தான் இருக்கா. இவ 3rd ஸ்டாண்டர்ட்லயே வந்து ஃபெயில் ஆனவ. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன்னா அங்கேயும் ஃபெயில் ஆயிட்டா. கடைசியில வந்து டிரைவிங் லைசன்ஸ் எழுதுற எக்ஸாம்லயும் இவ ஃபெயில் ஆயிட்டா. எல்லாத்துலயும் ஃபெயில் தான். இப்போ என் பையனோட கல்யாணத்தையும் வந்து இப்படி கெடுத்து புட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க பிரக்யாவை. அதை பார்த்து இதை கேட்டு பிரக்யாவோட மொத்த குடும்பமும் வந்து கஷ்டப்படுறாங்க. பிரக்யாவை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அப்படிங்க அபி வீட்லயும் அபியோட அத்தை வந்து அவளை குத்தி காட்டணுன்ற மாதிரியே வந்து அதாவது அபியை குத்தி காட்டணுன்றதுக்காகவே மேல மேல எரியிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். பெரிய பையனா வீட்டுக்கு பொறுப்பா இருக்கணும். ஆனா உங்க அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியாத காரணமே வந்து பெரிய பையனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொம்மலாட்டம் பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு அபியோட அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி பயப்படுறாரு. அதாவது மனுஷன் வந்து ரொம்ப தடுமாறுறாரு நடக்கிறதுக்கு கூட. உடனே எல்லாரும் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அவர் கையெல்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்கு. இதை நோட் பண்ண அபி வந்து அவங்க அப்பாவை எப்படியாவது வந்து பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா கை இப்படி நடங்குது? இந்த கை தான்ப்பா சின்ன வயசுல என்ன நடக்க வச்சது, என்ன படிக்க வச்சது, என்ன ஓடியார வச்சதெல்லாம் இந்த கை தானப்பா. அதுவே இப்படி நடுங்குனா என்னது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அவன் கொஞ்சம் இது சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை மொத்தத்தையும் கட்டினது வந்து இந்த கை தானப்பா. ஆனா நீங்களே இப்படி வந்து நடக்கிட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க சின்ன வயசுல என்கிட்ட எப்பயுமே சொல்லிங்களே எப்பயுமே தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களே பயந்தா எப்படி? நீங்க சின்ன வயசுல என்னை எப்படி கூப்பிடுவீங்க ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க தான் சூப்பர்மேன். அப்ப நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சின்ட்டு சூப்பர்மேன் சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல அபி அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க போல. அந்த ஞாபகம் வந்தோடனே மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. அதாவது அவங்க அப்பா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி. பாருங்க இப்போ சூப்பர்மேனும் சின்ட்டு சூப்பர்மேனும் ஒன்னா இருக்காங்க. அப்படி இருக்கு இந்த கையெல்லாம் நடுங்குது. தைரியமா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவையும் அவங்க கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கூட அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்துறா. இதை பார்த்து மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. அபியோட அத்தையை தவிர இங்க பிரக்யா விட்ட தான் காட்டுறாங்க. பிரக்யாவை அசிங்கப்படுத்திருப்பாங்க இல்லையா? அதனால பிரக்யாவும் சொல்றான், ஆமா ஆண்டி, நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனது உண்மைதான். ஆனா 4th ஸ்டாண்டர்ட்ல வந்து 2nd ரேங்க் எடுத்தேன். யூபிஎஸ்சியில் ஃபெயில் ஆனதும் உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து டிசைனிங் படித்து ஒரு சாரீ டிசைனராக மாறிட்டேன். அதனால் எப்பயுமே வந்து கீழே விழும்போது வந்து தூக்கி விடுறதுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்க தான் ஆண்டி செய்யும் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடுறா. ஏன்னா இந்த கயிறு வந்து கட்டியிருக்கு. ஆனால் வந்து இங்கே இந்த பொம்மை ரெண்டு எப்படி வந்து க்ளோஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் என் தங்கச்சியும் வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க உறவு என்றைக்குமே உடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்தையே வந்து மாஸ் பண்ணிடுறா. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தங்கச்சியோட மாமியார் கூட வந்து அவங்க வந்து மாமியார் ஏற்றி விட்டுறாங்க. அக்காவே இப்படி இருக்கான்னு தங்கச்சி எப்படி இருப்பாளோ அப்படின்ட்டு. அதை கேட்டு அவங்க மாமியாருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படி அப்படின்ற மாதிரி. இங்க அபியோட வீட்லயும் பிரக்யா வீட்லயும் பயங்கரமா டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஃபங்க்ஷனா ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்து பிரக்யா வந்து அவ தங்கச்சிக்கு வந்து வலையில போட்டு விட்டுறா. அது வந்து வெள்ளியில செஞ்சிருப்பாங்க போல. உடனே அவன் வந்து தங்கச்சியோட மாமியார் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு ஒரு தங்கத்துல கூட போட முடியாதவனால அப்படின்ற மாதிரி. அதாவது மொத்த குடும்பத்தையும் வந்து காசு வச்சு இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க. சரி சரி மொத்த குடும்பமும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டோ எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அபியும் பிரக்யாவும் மட்டும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தூரமா போய் 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. அதாவது இங்க அபி வீட்டுல வந்து அவன் அழுதுட்டு இருக்கான். அங்க பிரக்யா வீட்டுல வந்து அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது அங்க தங்கச்சியோட மாமியார் வந்துட்டு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட கல்யாணம் எப்படி இருந்துச்சு, நீ எப்படிப்பட்டவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு பிரக்யாவுக்கு வந்து ஷாக் ஆகுது. இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. இதனால வந்து உங்க வீட்டு பொண்ணு எடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க. பிரக்யாவும் கெஞ்சி பாக்குறான். அவங்க அதையும் காதுல வாங்கிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அபியும் தனியா இருக்க அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அத்தையும் வந்து குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல கட்டுறாங்க எப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து மெமரி லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு. இது அபியோட அத்தை இருக்காங்களே அவங்க பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்திருக்கும் போல. அவங்க ஒய்ஃபால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கும் போல. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க புருஷன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க போல. அப்போ வந்து அபி வந்து கெஞ்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான், நீங்கள் அவனை மன்னிச்சிருங்க, அதுக்காக வீட்டு விட்டெல்லாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான். யாரோ தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துடுறாங்க போல. உடனே போலீஸும் அடுத்த நாள் வந்துட்டு அபியோட அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க மனைவி அடித்ததுக்காக. அந்த பிரச்சனையில தான் வந்து தடுக்க போய் அவங்க அப்பா வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிருக்கும் போல். இதுக்கெல்லாம் காரணம் அபி தான். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அபி வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, எங்கள் அண்ணன் அடித்த தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் யாரோ எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க போல். அது வேறு யாரும் இல்லை, அவங்க அண்ணனோட ஒய்ஃபாக தான் இருக்கும்.
இங்க வந்து பிரக்யா வீட்ல ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, அத வந்து தங்கச்சியோட மாமியார் வந்து சொல்றாங்க, "இத எங்கேயும் போஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க குடும்பம் வந்து கௌரவமான குடும்பம்." அதாவது வந்து அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "நீ வந்து அரையும் குறையுமான துணியெல்லாம் எடுத்திருப்ப. அதாவது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல வந்து எடுத்திருப்ப. அதனால இதெல்லாம் போட்டு எங்க குடும்பம் பார்த்துட்டாங்கன்னா, அது எங்க குடும்பத்துக்கே அசிங்கமா. அதனால போஸ்ட் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பிரக்யா கோவம் வந்து வந்து ட்ரெஸ்ல வந்து எதுவுமே கிடையாது. பார்க்குற பார்வையில தான் இருக்கு. அவ வந்து ஒரு சாம்பியன். நீங்க ஏன் அவளோட பெருமைய பார்க்கக்கூடாது? அவ எவ்வளோ பெரிய வந்து காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கா தெரியுமா? அவளோட திறமைய நீங்க பார்க்கக்கூடாது. ஏன் அவ ட்ரெஸ்ஸ பார்க்குறீங்க? ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஷூட்லேயே போக முடியும்? ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல தானே போக முடியும். நீங்கள் எதுக்கு அதை பார்க்குறீங்கன்ற மாதிரி பேசிடுறா. அவங்க அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. பிரக்யாவும் போய் சாரி கேட்குறான். அந்த அம்மா அதை கூட மதிக்காம போயிடுறாங்க அங்கேருந்து. என் அபியோட அண்ணன் வந்து குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மா வந்து அபயோட அத்தை வந்து திட்டிட்டு இருக்காங்க, நீ இப்படி குடிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் கேட்குறான், அந்த ஸ்கிரிப்டை மாற்றி வச்சு நீங்கள் தானே அந்த பொம்மலாட்டத்துக்கு நானும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மொத்த வில்லத்தனத்தையும் அபியோட அத்தை தான் பண்ணியிருப்பாங்க போல. அவனும் வார்ன் பண்ணிட்டு போயிடுறான், இந்த மாதிரி அபியோட குடும்பத்துக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தையும் வில்லத்தனமாக ஒரு பிளானை யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க தங்கச்சியோட பொண்ணுக்கு வந்து அபியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டை மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.